ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் லாங் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ஒரு 8 ஸ்டாக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து லாங் டேர்மாக நான் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த லாஸ்ட் டைம் இந்த டிப் வந்துச்சு இல்லையா, அம்ப கூட நான் வந்து கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அதில் ஒரு ஸ்டாக் வந்து புதுசாக அக்குமுலேட் பண்ண ஸ்டாக், நான் புதுசாக நியூவாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட ஓவரால் டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸை ரஃபாக, அப்புறம் ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் வரீங்கன்னா, இந்த சேனலில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், அப்புறமா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி லாஸ்ட் ஜூலை 1 அன்னைக்கு 5 ஸ்டாக்ஸ் டு அக்யூமுலேட் ஃபார் லாங் டேர்ம் அப்படிங்கிற டைட்டிலில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் புதுசாக ஒரு லாங் டேர்முக்காக இந்த ஆல் டைம் ஹையில் புல்லிஷாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபியூ ஸ்டாக்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ரீசன்ஸுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட லிங்கையும் நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் அதுவும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம். ஏஞ்சல் 1லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏஞ்சல் 1 பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹைலேருந்து அரௌண்ட் 47-50% வந்து இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன், அரௌண்ட் 2516 ஸோ அங்கேருந்து ஃபர்தர் கரெக்ட் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த F&O பற்றி, இந்த பர்டிகுலராக ப்ரோக்கிங் பிஸ்னஸை பற்றி வந்து நெகட்டிவ் நியூஸஸ். ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிடி கலெக்ட் பண்ணுறதுல ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து இந்த பர்டிகுலர் இந்த புரோக்கர் கம்பெனி மட்டும் கிடையாது, புரோக்கர் இண்டஸ்ட்ரியை வந்து அது பாதிக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கிங் ஹவுசஸ் வந்து அதோட மெஜாரிட்டி இன்கம் வந்து F&Oலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எஸ்டிடி வந்து முன்னாடி வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணி கம்மியாக வந்து கவர்மெண்ட் கொடுத்து அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த F&O பிளேயர்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்குது, செபி வந்து ஸ்டெப் எடுக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை கம்மி பண்ண போகிறாங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கான மார்ஜினை ரொம்ப அதிகம் பண்ண போகிறாங்க, ஆப்ஷன் ப்ரீமியம்ஸே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்லைட் இம்பாக்ட் ஏதோ ஷார்ட் டேர்மில் கொடுக்குமே தவிர ஒரு லாங் டேர்மில் இந்த பர்டிகுலர் கம்பெனி கொடுக்குமான்னா எனக்கு அந்த மாதிரி தோணலாம். ஏன்னா ஓவராலாக இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் கண்ட்ரி. ஓகே, இப்போ தான் ஒரு 2.5லேருந்து ஒரு 3% பீப்புள் வந்து பப்ளிக் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வழியாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நம்பர்ஸ் அதிகமாகும். கண்டிப்பாக ஒரு பெரிய கரெக்ஷன் வருமா இருக்கும், இடையில நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்குமா இருக்கும். பட் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், நீங்கள் ஒரு 10-20 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இதுக்கு ஃபர்தராக இதுக்கு அப்போ கரெக்ட் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. நான் இந்த பாயிண்ட் அரௌண்ட் இந்த 2089 இந்த ரேஞ்சில் வந்து நான் வந்து 2 ஸ்டாக்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணேன். 2 ஸ்டாக் 4000 ரூபாய்க்கு. ஸோ ஃபர்தராக இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து கரெக்ட் ஆகிடுச்சுன்னா நான் திருப்பியும் அக்குமுலேட் பண்ணுவேன். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக இந்த லாஸ்ட் டைம் கரெக்ஷன் வந்துச்சுல்ல, அப்போ தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் வந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஏஞ்சல் 1 பொறுத்த வரைக்கும். அப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் ஹெல்த். நான் லாஸ்ட்டாக வந்து ஜூலை 1 ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் அந்த ஸ்டார் ஹெல்த்தை வந்து அக்யூமுலேட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அது வந்து அந்த பாயிண்ட்லேருந்து நான் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே நான் அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நான் இந்த பாயிண்ட் அரௌண்ட் 501 அந்த ரேஞ்சில் அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 560 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணேன். அப்புறமா இது பிரேக் அவுட் ஆச்சு, திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரிசல்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ரீசெண்ட் ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கலாம் எப்படி கொடுக்குது அப்படின்னு. ஏஞ்சல் 1 பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் வரல. ஸோ ஃப்யூச்சர்லேயும் ஃபியூ குவார்ட்டர்ஸுக்கு ஏஞ்சல் 1 வராது அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்டாக்ஸ், அதெல்லாம் எதுவுமே ஸ்விங் அந்த மாதிரி கிடையாது. லாங் டேர்ம்னால் மினிமம் 3 இயர்ஸ் மேலே. ஓகே, ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 3090. ஓகே, நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நம்ம அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஏன் நான் வாங்க போகிறேன், இந்த ஸ்டாக் நான் வாங்குகிறேன் அப்படின்னா, ஓவராலாக அந்த கோவிட் டைமுக்கு அப்புறமா இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து கண்டினியூஸாக வந்து லாஸ் கொடுக்க ஆரம்பிச்சு இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா தான் இங்கே பார்த்திங்கன்னா மார்ச் 2024 அது 2023 ஒரு சின்ன ரிக்கவரி, அப்புறமா ரிக்கவர் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ டென்டேட்டிவ் டில் மந்த் 1171
லாஸ்ட் 12 மந்த்ஸில். ஸோ இது வந்து ஒரு ரிக்கவர் ஆகிற ஸ்டேஜில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் வந்து ஓவராலாகவே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் செல் பண்ணுறதுக்கான கோர்ஸ் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் நம்ம சைட்லேருந்து. ஸோ ஸ்டார் ஹெல்த்துன்னு இல்லை, ஓவராலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது. இந்த பர்டிகுலராக ஸ்டார் ஹெல்த்துமே பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ், பர்டிகுலராக எக்ஸாக்ட் மிடில் கிளாஸ், ஸ்லைட்லி லோவர் மிடில் கிளாஸு கூட அவங்களால இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும். அந்த ரேஞ்சில் தான் இந்த ப்ரீமியம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனி ஒரு லாங் டேர்மில் நல்லா பண்ணும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ நான் அதிலே வந்து அதனாலேயே இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரேஞ்சிலையுமே திருப்பியும் நான் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணேன். இந்த ரிசல்ட் வந்த அப்புறமா திருப்பி நான் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணேன் இந்த ஸ்டார் ஹெல்த்து. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ பேங்க். சாரி, ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசெண்டாக கரெக்ஷன் ஆயிடுச்சுல, அந்த கரெக்ஷன் ஆகும்போது நான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த பாயிண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெசிஸ்டன், நான் இதுலேயுமே வாங்குகிறேன். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் ஹெவியாக புல்லிஷில் இருக்கிறேன். நான் அரௌண்ட் வந்து ஒரு 800 ருபீஸில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டாக்ஸ் ஒரு 2000 2500 அந்த 2000 அந்த ரேஞ்சில் தான் நான் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து இங்கே வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் எனக்கு கையில் கிடைக்கல. ஸோ ஃபர்தராக நான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நான் ரீசெண்டாக அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் செக் பண்ணும்போது இந்த மார்க்கெட் வந்து நல்லாவே பண்ணிகிட்ருக்கு, ஆல்ரெடி நல்லா தான் பண்ணிட்டுருக்கு. பொட்டன்ஷியலுமே நல்லா இருக்குது, இதோட க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லா இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் அக்யூமுலேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கரெக்ஷன் கொடுத்துருக்கு, இந்த வீக்லி சார்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் இங்கே வந்து இந்த பாயிண்டில் ஒரு ஸ்டாக் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக இந்த சேனலுக்கு முன்னாடி வந்து ஃபர்தராக கரெக்டானா கூட இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் இன்னுமே அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து லாங் டைமில் புல்லிஷில் இருக்கிறேன். நம்ம வந்து ஃபர்தராக போயிட்டு இந்த ஃபண்டமெண்டல் செக் பண்ண தேவையில்லை. நான் அதுக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஆல்ரெடி ஃபுல் என்டையராக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது மனப்புறமா. மனப்புறமை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு இல்லையா, அந்த நம்மளோட பட்ஜெட்டுக்கு அப்புறம் அது வந்து லைட்டாக எஃபெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதை கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து இந்த மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 1 டே கேண்டில் போட்டால் கிளியராக தெரியும். ஸோ அந்த கரெக்ஷன் ஆன அன்றைக்கி நான் வந்து இந்த பாயிண்டில் வந்து நான் நல்லாவே அக்யூமுலேட் பண்ணேன். அரௌண்ட் 200 கீழே வரும்போது அந்த ரேஞ்சில் வந்து நல்லாவே அக்யூமுலேட் பண்ணேன். ஃபர்தராக நான் இந்த ரேஞ்சில் திருப்பியும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அக்யூமுலேட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு கிளியராக பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா, கரெக்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒன்று சரிங்க. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஃபர்தராக கரெக்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நம்ம நிறைய அக்யூமுலேட் பண்ணலாம். இதுவுமே லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இது கோல்டு பெட்டு, நல்ல கம்பெனி, கண்டிப்பாக அக்யூமுலேட் பண்ணலாம். அதுவும் நான் ரீசெண்ட் கரெக்ஷனில் வந்து கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணேன். இதில் வந்து நான் இப்போ சொன்ன ஸ்டாக்ஸ்லேயே நான் புதுசாக அக்யூமுலேட் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஸ்டார் ஹெல்த். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அக்யூமுலேட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் தான். ஐசிஐசி பேங்க்கும் சரி, மனப்புறமும் சரி. அடுத்தது கர்நாடகா பேங்க் பார்த்துடலாம். கர்நாடகா பேங்க்குமே இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்டேஷனில் நான் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணேன். ஸோ அதோட டெக்னிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரேஞ்சில், இந்த கர்நாடகா பேங்க் இந்த ரேஞ்சில் கரெக்டாக வச்சு நான் திருப்பி அக்யூமுலேட் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த ஜோன், கரெக்ஷன் ஜோன். எப்போல்லாம் வந்து இந்த 215 அந்த ரேஞ்சு கீழே வருதோ நான் அக்யூமுலேட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் நல்லா பண்ணியிருக்கு. ஒரு வாட்டி இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம செக் பண்ணிடலாம். நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஜூன் அதிகமாக இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து ஸ்லைட்டு குவார்ட்டர் டு குவார்ட்டர், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மி பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்மி பண்ணும்போது கம்மி பண்ணியிருக்காங்க. நம்ம கிராஸோட நெட் என்பிஏ தான் பார்க்குறோம். நான் ப்ரொவிஷன்ஸை சப்ராக்ட் பண்ணி இவ்வளோ வருது. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்லைட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் நீங்கள் ஓவரால் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் அவங்க கொடுத்துருக்காங்க. 400 crores இயர் ஆன் இயர்லேயும் குவார்ட்டர் பார்க்கும்போதும் பர்டிகுலர் கம்பெனி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த ரேஞ்சில் வந்து திருப்பி நிறைய அக்யூமுலேட் பண்ணேன். ஸோ பேங்க் நல்லா தான் போயிட்டுருக்கு, நீங்கள் தாராளமாக வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இந்த பேங்க் வந்துச்சு நான் ரீசெண்டாக, அதாவது நான் அந்த வீடியோ போட்டேன்ல ஜூலை 1 அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் நான் அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் இந்த ரேஞ்சில் வரும்போது இந்த ரேஞ்சில் ஸ்டாக் போயிட்டுருக்கு. நான் நேற்றுக்குமே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கினேன். என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். நான் இதில் தான் வந்து அதாவது 450 அந்த ரேஞ்சில் வந்து நிறைய அக்யூமுலேட் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துடலாம் ஒரு வாட்டி எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த லாஸ்ட் குவார்ட்டரில். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 287 வந்து இப்போ கொடுத்துருக்கு. 287 வந்து கரண்டாக வந்து இதை க்ரோர்ஸ் வந்து பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது ஸ்லைட் இன்க்ரீஸ், நல்ல இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இயர் ஆன் இயராக கொடுக்கும்போதும் அதிகமாக தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குது, கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து இந்த லாஸ்ட் குவார்ட்டர் அதுக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து புக் வேல்யூவோட கம்மியாக இருக்குதுன்னு தான் அந்த ரீசன் சொன்னேன். இந்த ஸ்டாக் வந்து புக் வேல்யூ பக்கத்தில் இருக்குது, ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக். ஸோ இது வந்து லாங் டேர்முக்காக அக்குமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்டாக். ஸோ நான் இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ரீசெண்டாக, நான் முன்னாடி அக்குமுலேட் பண்ணல, ரீசெண்டாக வந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ மணப்புரம் பார்த்துட்டோம், ஐசிஐசி பேங்க், கர்நாடகா பேங்க் பார்த்துட்டோம், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பார்த்துட்டோம், ஸ்டார் ஹெல்த் பார்த்துட்டோம், ஏஞ்சல் லோன் பார்த்துட்டோம். ஸோ ஐடிஎஃப்சி இப்போ பார்த்துடலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கல. நான் குவார்ட்டர்லி ரிசல்ட் ஆல்ரெடி நான் செக் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இது வந்து ரிசல்ட் நல்லா கொடுக்கல, ஸோ கரெக்ட் ஆகுது. ஸோ பட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இந்த பேங்க் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிப் வரும்போது இந்த ரேஞ்சில் திருப்பி நான் அக்யூமுலேட் பண்ணேன். ஸோ இதான் அந்த சேனல். இந்த சேனலில் கிளியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல். ஸோ இந்த 72 இந்த ரேஞ்சில், இந்த 72 கீழே இருக்கிற இந்த ரேஞ்சில் வரும்போது கண்டிப்பாக வாங்கலாம் இந்த ஸ்டாக்கை. ஃபர்தராக கரெக்டாச்சா இன்னும் வாங்கலாம். நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டும் வாங்கலாம், ஐடிஎஃப்சி பேங்க்குமே வாங்கலாம். ஐடிஎஃப்சின்னு இருக்குது, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து மெர்ஜ் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ மெர்ஜ் பண்ணுவாங்க இது ரெண்டுமே. ஐடிஎஃப்சி வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டாக மாறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதேமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சேனலில் பிரேக் டவுன் ஆகி இது போயிட்டுருக்கு. ஸோ இது வாங்கினாலும் சரி உங்களுக்கு இப்போ நல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸ் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஐம் ஹாப்பி. நீங்கள் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்சனலாக ரிசர்ச் பண்ணி கன்விக்ஷன் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்டு கன்சல்டன்ட்டை போய்ட்டு நீங்கள் கருத்துக்கள் கேட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதான் என்னோட சஜஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை லாங் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.